கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டதிலிருந்து தற்போது வரை சபரிமலைக்கு வருகை தந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஜனவரி 14 போல சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை நடைபெறும் நிலையில் இனிவரும் நாட்களில் ஸ்பாட் புக்கிங் மற்றும் ஆன்லைன் புக்கிங் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? விரிவான விவரம். கனகதாரா, சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்காக நடை என்பது நேற்று மாலை திறக்கப்பட்டது. நேற்று மாலை தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனர்கள் முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாத் நடையை திறந்து தீபாராதனை காண்பித்தார். அதனைத் தொடர்ந்து ஆலியில் தீபம் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து 18ஆம் படி வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ச்சியாக நேற்று மாலை 5 மணியிலிருந்து இரவு 11 மணி வரையிலும் 75,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் என்பது செய்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி இன்று காலையிலும் கணிசமான எண்ணிக்கையில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக வரும் 14ஆம் தேதி மண்டல பூஜை, இந்த மகரவிளக்கு பூஜை என்பது நடைபெற இருக்கிறது. இதனில் முன்னேற்பாடாக 12ஆம் தேதி பந்தளம் ஸ்ரீ தர்மசாஸ்திரா கோவிலிலிருந்து திரு ஆபரண கோஷ யாத்திரையும் புறப்பட இருக்கின்றன. அதன் பிறகு 14ஆம் தேதி ஐயப்பருக்கு அந்த திரு ஆபரணம் என்பது அணிவிக்கப்பட்டு மகரவிளக்கு பூஜை என்பது நடைபெறுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த பூஜையை ஒட்டி அன்றைய தினம் 14ஆம் தேதி தினம் 35,000 பக்தர்களுக்கு ஆன்லைனில் அனுமதிக்கப்படுகின்றனர். தொடர்ச்சியாக பக்தர்களின் வருகைக்கு ஏற்றது போல் அன்றைய தினமும் கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்களை அனுமதிக்கவும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏனென்றால் தற்பொழுது நிலவரத்தை பொறுத்த அளவில் நாள் ஒன்றுக்கு 70,000 பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகின்றன. அதே போன்று 13ஆம் தேதியை பொறுத்த அளவில் 30,000 பக்தர்களுக்கும், அதே போன்று ஆன்லைனில் பதிவு செய்த பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. ஸ்மார்ட் புக்கிங் மூலமும் பக்தர்களின் வருகையை ஏற்றது போல அவர்களை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சரிதான். அதே போன்று அந்த முன்னேற்பாடுகளும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.